ஹரே கிருஷ்ணா. பரம் விஜயதே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் 10ஆம் ஸ்கந்தம், தசமஸ்கந்தம். இன்றைக்கு திருநாவர்தன் அந்த அசுரனுடைய கதையை பார்க்கலாம். பாண்டிய தேசத்தில் சகஸ்ராக்ஷன் அப்படின்னு ஒரு மன்னன் இருந்தான். நல்ல தர்மவான். அப்பப்போ நதிகளில் குளிக்க போவான். நர்மதா நதியில் ஒரு முறை மனைவிகளோட விளையாண்டுக்கிட்டே குளிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ அந்த பக்கமாக துர்வாச முனிவர் வந்தார். அவன் கண்டுக்காமல் சுழல் காற்று மாதிரி தண்ணீரில் வட்டமடித்து விளையாண்டுக்கிட்டு இருந்தான். இதனால் துர்வாசர் அவனை சுழல் காற்றாக திரிவாயாக அப்படின்னு சபிக்கிறார். பகவானுடைய ஸ்பரிசத்தில் விடுபடலாம் அப்படின்னு விமோசனமும் கொடுத்தார். சகஸ்ராட்சனுக்கு வருத்தமாயிட்டு மனைவியோட அக்னி வளர்த்து அதில் புகுந்து உடலை தியாகம் பண்ணிட்டான். அடுத்து அசுரயோனியில் பிறந்தான். கம்சனுக்கு நண்பனானான். பாலைவனத்தில் காற்று மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கம்சனால் கிருஷ்ணரை கொல்றதுக்காக திருநாவர்தன் அனுப்பப்படுறான். ஆடி மாதம் நல்ல வெயில் காலமாக இருந்தது. அப்போ மதிய நேரத்தில் கோகுலத்துக்கு வந்தான். யசோதா தன்னுடைய மாளிகை முற்றத்தில் குழந்தைய மேலே தூக்கி போட்டு பிடிச்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கிறா. குழந்தை மேலே போகிறபோது அது சத்தமாக சிரிச்சுக்கிட்டே கைகால்களை விரித்தபடி போகும். கீழே வரும்போது அம்மாவுடைய கழுத்தை படக்குன்னு கட்டி பிடிக்கும். இன்னும் உயரமாக என்னை போடுங்க அப்படிங்கிற மாதிரி குழந்தை சைகையை காட்டும். இப்படி விளையாண்டுக்கிட்டு இருக்கிற போது ஒரு தடவை மேலே போட்டால் அது கீழே வரும்போது ரொம்ப கனமாக இருந்துச்சு குழந்தை. உடனே அவளுக்கு அதிர்ச்சி ஆகுது, களைப்பாயிருது. அதுக்கப்புறம் தூக்க முடியல. கிருஷ்ணரை உட்கார்த்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போனான். அந்த ஆடையற்ற கார்முகில் வண்ணன் இன்னும் மேலே போக ஆசைப்படுற மாதிரி சைகை பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ தான் இந்த காற்று அரக்கன் திருநாவர்தன் சுழண்டு வாரான். பறவைகள்லாம் கூச்சலிட்டு உயிருக்கு பயந்து அங்கங்கே பறந்துக்கிட்டு இருக்கு. புழுதி காற்று அடிக்குது. பசுக்கள் தொழுவத்தில் இருந்து கட்ட விழுந்து நாலா பக்கமும் ஓடுது. ஆயர்பாடி மக்கள் பாவம் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்த இடத்துல அப்படியே கண்களை மூடிட்டு உட்காந்துடுறாங்க. காற்று வந்த வேகத்தில் மரங்கள்லாம் பிடுங்கி தூக்கி எறியப்படுது. சுழல் காற்று மண்டலத்துக்குள்ளே நிறைய மரங்கள் சிக்கியிருக்கு. முற்றத்தில் இருந்த குழந்தைய அவன் பார்த்தான். இதை நான் கொல்ல மாட்டேன், அப்படியே தூக்கிட்டு போய் கம்சன்ட்ட கொடுத்துருவேன், அவன் பாடு குழந்தை பாடு இப்படி நினைக்கிறான். மதுரா என்ன ரொம்ப தூரமாக, என்ன பக்கத்தில் தானே இப்படி நினச்சிக்கிட்டு கிருஷ்ணரை படக்குன்னு அந்த காற்று அரக்கன் வாரி சுருட்டுனா மேலே பறந்து போகிறான். அம்மா மேலே தூக்கி போட்டு பிடிக்கிற போது கிருஷ்ணன் அம்மா கழுத்தை எப்படி கட்டி பிடிச்சாரோ அதே போல் இப்போ அந்த திருநாவர்தன் கழுத்தை கட்டி பிடிக்கிறார். கழுத்தை நெரிச்சு பிடிக்க ஆரம்பிக்கிறார். அனந்தகோடி பிரம்மாண்டங்களையும் தனக்குள்ளே அடக்கி கனமாகிறார். திருநாவர்தனால் தாங்க முடியல, சத்தம் போடவும் முடியல. என்னை தொண்டையை இறுக்கி பிடிச்சதுனால வார்த்தை வரலை, பாரமும் கூடுது, வாய் பேச முடியல. வெறுமனே கூ கோ இப்படி ஒத்த எழுத்தை ஊளையிட்டு வெளிப்படுத்துகிறான். அப்படியே பாறையில் பொத்துன்னு விழுந்தான். அவனுடைய பயங்கரமான சரீரம் வெள்ளரிப்பழம் மாதிரி பிளந்து போயிடுச்சு. ரத்தம் பெருகுது. செம்பட்ட தலைமுடிகள்லாம் செதறி கடந்துச்சு. கழுத்து பக்கத்தில் கிருஷ்ணர் இருந்தார். அது பார்க்குறதுக்கு அவனுடைய கழுத்தில் இந்திரனுடைய நீலமணி பதக்கம் மாதிரி அப்படி மின்னுது. திருநாவர்தன் பலசாலி தான். உயிர்களின் பலத்துக்கு நான் தான் காரணம்னு கிருஷ்ணர் சொல்கிறார். பலமற்றவர்களை காத்திடும் பலத்தை அவர் கொடுக்கிறார். அவன் தன்னுடைய பலத்தை திரட்டி கிருஷ்ணரை தூர எரியலான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டான் திருநாவர்தன். அதில் தோற்று போயிட்டான். திருநாவர்தனுடைய கோரமான ஊளை சப்தம், அடுத்து புழுதி காற்று, இதுகளையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாமல் நந்தராணி வெளியே பார்க்குறா. காற்று வேகத்தில் அந்த காற்று வேகம் மண்ணள்ளி போடுறதுனால கண்களை திறக்க முடியல.
ஒரே தூசி புயல். கண்களை மூடியபடி யசோதா அப்படி கைகளை விரித்து தட்டு தடுமாறி தடவிக்கிட்டே போகிறா பிள்ளைய தேடி. உட்கார வச்ச இடத்துல பிள்ளை இல்லை. நீலமணி நீலமணின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போகிறா. நேரம் ஆக ஆக அவளுக்கு பயமாகுது, அழ ஆரம்பிக்கா. காற்றுக்கு பயந்து எங்கேயாவது மறைஞ்சு இருப்பானோ அப்படின்னு நினைக்கிறா. தாவுன்னா பலராமும் மற்ற சிறுவர்களும் அங்கே வீட்டுக்குள்ளே இருந்தது நல்லதாக போச்சு, வெளியே வரலை. ரோஹிணியும் மற்ற கோபிகளும் கண்ணனை தேட ஆரம்பிக்கிறாங்க. சுழல் காற்று பிள்ளையை எடுத்துக்கிட்டு எங்கோ போயிடுச்சு அப்படின்னு அவங்க அப்படி நினைக்கிறாங்க. ரொம்ப தூரம் போயிருக்குமோ, எங்கே போய் பிள்ளைய போடுமோ இப்படின்னு அழ ஆரம்பித்தாங்க. மென்மையான இடத்துல அவன் கீழே விழுந்தால் ஒரு ஆபத்தும் இருக்காது. இப்படி மனசில் நாராயணர்கிட்ட வேண்டுறாங்க. ஒரு அசுரம் மாண்டு கிடக்கிறதாக தூரத்துலேருந்து பார்த்தவங்க அது ஓடி வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. அதுலாங்கிறவளும் ஓடி வரா. அவள் அக்கா நீலமணி கிடச்சிட்டான், சுகமாக இருக்கிறான் அப்படின்னு கூவுறா. அப்போ ரோகிணிக்கு நிம்மதி மூச்சு வருது, சந்தோஷமாக. அப்படியா, பிள்ளைக்கு ஆபத்து இல்லையா, கிடச்சிட்டான். அப்போ அதில் தான் பிள்ளையை தூக்கிட்டு ஓடி வந்தான். சாண்டில்ய முனிவரை கூப்பிட்டு கிரக சாந்தி பண்ணுங்க, அதுதான் இப்போ முதல் தேவை அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ அதில் யசோதாட்ட வந்து சொல்கிறா, கிரகசாந்தி பண்ணுற போது நீ தான் பிள்ளைய மடியில் வச்சுட்டு உட்காரணும், அதனால் சீக்கிரம் போயிட்டு ஆற்றுல குளிச்சுட்டு வா, தயாராக அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. அசுரத்தனம் எல்லாமே ரஜோகுணம்தான். ரஜோகுணத்துடைய வெளிப்பாடு தமோகுணமாக மாறும். ரஜோகுணத்தை வந்து எப்படி எடுத்துக்கலாம்னா, ரஜோகுணத்துடைய புதல்வர்கள் காமமும் குரோதமும். மனதை வந்து இதுகள் வந்து சுழல் காற்று மாதிரி சஞ்சலப்படுத்தும். 10 எண்ணங்கள் மனசில் இருந்தால் அதிலேயே மனம் வந்து சுழண்டு சுற்றிக்கிட்டே இருக்கும், முடிவெடுக்கவே முடியாது. கண்ணன் மெல்ல மெல்ல வளர்ந்து முழங்காலால் நடை பழகிறான். முதல்ல அவன் நடந்து வந்தது கோசாலைக்கு தான். பசுக்கள் வந்து கண்ணனை கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளம் தெரிஞ்சிக்க ஆரம்பிச்சது, கண்ணனை தேட ஆரம்பிக்குது. சிறிய கன்று குட்டிகள்லாம் கண்ணனை பார்த்து ஹம்பா ஹம்பான்னு சொல்லி குரல் கொடுக்குது. நாட்டு பசுக்கள் அப்படி தான் குரல் கொடுக்கும், அம்மான்னு சொல்லி. இந்த வெளிநாட்டு தொடர்புடைய பசுக்கள்லாம் வந்து ரயில் ஊதுற மாதிரி ஊளையிடும். கன்றுகள் கத்தும்போது கண்ணன் பதிலுக்கு கத்தி, அதாவது கன்றுகள் கத்தும்போது கண்ணனும் பதிலுக்கு கத்தி அம்மா அம்மான்னு சொல்லி கத்தி பழகிறான். இப்போ வந்து மாட்டோட வாழை பிடிச்சி எழுந்து நிற்க முயற்சிக்கிறான். அம்மா வந்து அதை கண்டிப்பாக எப்பவும் ஒன்று போல் இருக்காது, மாடு சில சமயம் முட்டிடும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறான். ஒரு நாள் மடியில் கண்ணனுக்கு பால் புகட்டும் போது அன்னைக்கு வந்து அன்பு மிகுதியால் அவளுக்கு நிறையா பால் சுரக்குது. கண்ணனும் அதிகமாக பருகிறான். அப்போ வந்து அவளுக்கு ஒன்றும் புரியலை, இவ்வளவு சாப்பிட்டா குழந்தைக்கு எதுவும் பாதிக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறாள். கண்ணன் அன்பு பசியாளர், நிறையா சாப்பிட்டா வயிற்றுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லி யசோதா கருதும்போது கண்ணையா மெதுவாக கொட்டாய் விடுறார். வாய்க்குள்ளே பல பிரம்மாண்டங்கள் தெரிஞ்சது. என்னை திருப்திப்படுத்தினா உலகமே திருப்தி ஆகும் அப்படிங்கிறத உணர்த்துறார். பகவான் குசேலனுக்கு எல்லையற்ற செல்வம் கொடுத்தார். யமதேவனுக்கும் அந்த தகவல் வந்தது. யமன் பகவான்கிட்ட வந்து, சுதாமாவுடைய பாக்கியத்தில் தரித்திர யோகம் இருக்குது, செல்வ குறைச்சல் உண்டு, நீங்கள் இவ்வளவு ஐஸ்வர்யத்தை அவனுக்கு கொடுத்தது சரி கிடையாது, கர்மத்துக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொன்னான். கர்மத்துக்கு தக்க தான் சுகதுக்கம் அமையுது, அதனால் அதை பார்த்து செய்யணும்னு சொல்கிறான். பகவான் சொன்னார், வேதங்களில் சொல்லப்பட்ட கர்ம மரியாதையை நான் மதிக்கிறேன். எனக்கு
ஒரு கைப்பிடி அளவு தான் அவள் தந்தான். நான் திருப்திப்பட்டேன். மொத்த லோகங்களும் திருப்தியாச்சுது. உலகுக்கே உணவு அளித்தான் சுதாமா. அந்த புண்ணியம் சுதாமாவுக்கு உண்டு அப்படிங்கிறார் பகவான். அடுத்து கண்ணனுக்கு நாமகரணம் பேர் சூட்டு விழா நடக்க முடிவாகுது. 16 சம்ஸ்காரங்களை வலியுறுத்துது. மக்கள் சாஸ்திரங்கள்ந்து விலகிட்டாங்க. திருமணம், அக்னி சமஸ்காரம் இதை மட்டும்தான் நூலளவு நினைவில் வச்சுருக்காங்க. ஆண் குழந்தை பிறந்ததும் ஜாத கர்ம சம்ஸ்காரம் செய்யப்படும். இப்போ குழந்தை பெற்றுக்கிறதே மருத்துவமனையிலன்னு ஆகிப்போச்சு. அதனால் ஜாத கர்மம் செய்ய முடியாது. அடுத்து மது பிராச்சனம்னு ஒன்று இருக்குது. குழந்தை வாயில் தேன் தடவுறது. அதையும் இப்போ இருக்கிற டாக்டர் எதை வாங்கி வாயில் ஊற்றுவார்னு தெரியாது. அது மாதிரி ஆகிப்போச்சு. சடங்குகளை மதிக்காத அளவுக்கு துயரங்கள் பெருகிக்கிட்டே போகும். இன்று நாட்டில் நடக்கும் பல அறிவுபூர்வமான செயல்கள் அப்படின்னு கருதப்படுற அத்தனையும் முட்டாள்தனமான காரியங்கள் தான். அன்னப்பிராசனம், நாமகரணம், யக்ஞ உபவீதம் முதலான சடங்குகள் இப்படி நிறையா இருக்குது. இதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லாமல் போயிடுச்சு. பெருமைக்காக சில சடங்குகளை வச்சுருக்காங்க. லௌகிக நடத்தைகளுக்கு மட்டுமே பெருமை தரப்படுது. இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் பிராமணனிடம், சுவாமி சீக்கிரம் பூஜையை முடிங்க, கல்யாண ஊர்வலம் ரொம்ப தூரம் சுற்ற வேண்டி இருக்கிறது, அதனால் சீக்கிரமாக முடிங்கன்னு சொல்லுவாங்க. நந்த மகாராஜோடைய குலகுரு கர்காச்சாரியார் சிவபெருமானுடைய நேரடி சீரர், கற்பூர நிறத்தவர். அவர் சொல்வார், நந்தரே, ரோஹிணியின் மடியில் அமர்ந்துள்ள உமது புதல்வன் எப்போதும் தன் வண்ணத்தை மாற்றிக்கொண்டே இருக்கிறான். இப்போது கருநீல நிறத்தில் சியாம வண்ணமாய் வந்துள்ளான். எல்லோர் மனதையும் அவன் ஆகர்ஷிப்பான், ஆனந்தம் தருவான். எனவே கிருஷ்ணர் என்று பெயர் வைக்கலாம். மகா ஞானியாக இருப்பான். 5 கிரகங்கள் உச்சத்தில் உள்ளன. 8 கிரகங்கள் நல்ல நிலையில் உள்ளன. ராகு மட்டும் கெட்ட இடத்தில் இருப்பதால் பல பெண்களுக்கு கணவனாக இருப்பான். அப்போ நந்தர் சொல்கிறார், உங்கள் பேச்சு உண்மைதான். ஏற்கனவே ஒரு பிராமணர் என்கிட்ட உமது மகன் 16,000 ராணிகளுக்கு சுவாமியாக இருப்பவர். இப்போ நந்த மகாராஜ் சொல்கிறார், உங்கள் பேச்சு உண்மைதான். ஏற்கனவே ஒரு பிராமணன் என்கிட்ட உம்முடைய மகன் 16,000 ராணிகளுக்கு சுவாமியாக இருப்பான் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். இப்படி சொன்னார். அடுத்து கர்கமுனி சொல்கிற போது, நந்தபாபா இந்த கண்ணன் நாராயணரை போன்றவன் அப்படின்னு சொல்லி பாராட்டுறார். சனாதன கோஸ்வாமி இதை பற்றி சொல்கிற போது, ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சமமானவர் நாராயணர் அப்படின்னு சொல்கிறது அது பரவாயில்ல. பொதுவாக கிருஷ்ணர்கிட்ட நாராயணர்கிட்ட அப்படின்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது கிருஷ்ணர்கிட்ட 64 குணங்களும் நாராயணர்கிட்ட 60 குணங்களும் உண்டு. அதாவது நாராயணரை விட 4 குணங்கள் கிருஷ்ணர்கிட்ட அதிகமாக இருக்குது. ஒன்று ரூப மாதுரி, அடுத்து லீலா மாதுரி, வேணு மாதுரி, பிரேம மாதுரி அப்படின்னு சொல்லுவாங்க. வைகுண்ட வாசியான நாராயணர் அப்படி விரைப்பாக நிற்கிறார். அவர் யாரு கூடயும் பேசுகிறது கிடையாது. கண்ணன்கிட்ட அந்த மாதிரியான ஒரு விரைப்புத்தன்மை கிடையாது. சகஜமாக இருப்பார். கோகுலத்துக்கு புதிதாக திருமணம் ஆன ஒருத்தி வந்தா. அவள் கண்ணனை பார்க்க ஆசைப்பட்டா. மாமியார் போக விடலை. ஒரு நாள் யமுனைக்கு அவள் போகிற போது கிருஷ்ணனை தியானித்தபடி போகிறா. அப்போ கிருஷ்ணனுக்கு வயசு 3. அவளுக்கு தெரியாமல் பின்னாலேயே வந்த கிருஷ்ணன் அவள் புடவை தலைப்பை பிடித்து இழுத்து அவளை உட்காரச் செய்து, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய், நான் தான் உன் கணவன் என நினைக்கிறேன் என்று சொன்னார். இதை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். மாற்றான் மனைவியிடம் எல்லா தேவர்களுமே பயப்படுவார்கள், நாராயணர் உள்பட. ஆனால் கிருஷ்ணனோ எல்லோருக்கும் தந்தையாகவும் இருக்கிறார், கணவனாகவும் இருக்கிறார், குழந்தையாகவும் இருக்கிறார், எல்லாமாகவும் இருக்கிறார். ஒரு தோழி வெண்ணெய், பால், தயிர் விற்க கிளம்புறா. கிருஷ்ண பிரேமியில் அவள் பால் தயிர்னு குரல் கொடுக்காம கேசவா மாதவா அப்படின்னு சொல்லி குரல் கொடுத்தா. தான் என்ன கோபுரம் அப்படிங்கிற உணர்வே இல்லாமல் பிரேமியோடு அவள் போகிறா. வழியில் தோன்றிய கிருஷ்ணன் அவகிட்ட, நான் கோகுலத்தின் மன்னன், கொஞ்சம் வெண்ணெய் கொடு அப்படின்னு கேட்குறார்.